நயவஞ்சகத்திலே ரெண்டு வகை இருக்கின்றன. ஒன்று பெரிது பெரிய நயவஞ்சகம், நிஃபாக்குல் அக்பர். இவர்கள் யாரென்றால் ஈமானே கொள்வதில்லை, இறை நம்பிக்கை கொள்ளாமலேயே இறை நம்பிக்கை கொண்டதாக நடிப்பவர்கள். நபிகள் நாயகம் காலத்தில் இப்படி ஒரு பெரும் கூட்டம் மதீனாவில் இருந்தது. நடிப்பார்கள், இறை நம்பிக்கை கொள்ளாமலே நம்பிக்கை கொண்டதாக நடிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறோம் என்று கூறும் மனிதர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர். இஸ்லாத்தில் இணைந்தால் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்காகவும் இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். அடிப்படையில் இவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் தான், இவர்கள் காஃபிர்கள் தான். இவர்களை குறித்து குர்ஆன் சொல்லுகின்ற போது இவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இவர்கள் இருப்பார்கள், இவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்வது. இது மிக முற்றிய நிலை. அடுத்த வகை குறைந்த நிஃபாக். அது என்னவென்று சொன்னால், ஈமான் இருக்கும், ஆனால் செயல்பாடுகளிலே குறைபாடு. அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் இறை தூதர்கள் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அந்த செயல் இருக்காது. அந்த செயலுக்கும் அந்த ஈமானுக்கும் பொருந்தி வராது. பெருமானார் சொன்னார்கள், நயவஞ்சகன் என்றால் யார்? அவன் தொழுவான், நோன்பிருப்பான், தன்னை முஸ்லிம் என்றும் சொல்லிக் கொள்வான், ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதியை மீறுவான், நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை விழுங்குவான், இவன்தான் நயவஞ்சகன். இப்போ ஈமானில் இருக்கு அவங்ககிட்ட, ஆனால் ஈமானினுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய செயல்பாடுகள் அவனுடைய உள்ளத்தில் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் நம்ம இடத்துல ஏராளம். நிறைய பேர் இந்த அளவுகோலை வைத்து கொண்டு பார்த்தால் நல்லா தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், வட்டியும் வாங்கிக்கிறோம், வரதட்சணையும் வாங்கிக்கிறோம், லஞ்சமும் வாங்கிக்கிறோம், இதுவும் நயவஞ்சகம் தான், இது நயவஞ்சகம் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே இந்த ரெண்டு வகை இருக்குது. ஆனால் முதல் வகைக்கும் இதர் வகைக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் இருக்கிறது. முதலாவது சொன்ன வகை கிட்டத்தட்ட அது நிராகரிப்பு, குஃபுர் மாதிரி தான். வேருக்கு வாயளவில் ஈமான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் உள்ளத்திலே ஈமான் கிடையாது. ஆகவே அது குஃபுரிலே சேரும். அது முர்த்தத், அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். அவர்கள் தங்கள் தவறுகளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள், அதற்காக மன்னிப்பு கோர மாட்டார்கள். அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், சும்மன் புக்மன் ஒம்மியன் ஓஹம் லா இப்சிரூன். அவர்கள் செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள். அவர்கள் அதிலிருந்து மீள மாட்டார்கள். ஆனால் ரெண்டாவது வகையை சார்ந்தவர்கள், அது ஒரு ஈமானிலே ஏற்படுகிற ஒரு பலவீனம். நம்மிலே பலர் அப்படித்தான் இருக்கிறோம். இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு, மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த ரெண்டு நிலைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.